நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பதவி நீக்க கோரும் நோட்டீஸை மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வழங்கினார்கள். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பிற மாநில கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மனு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வலுத்தன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், வழக்கு குறித்த முழு விவரங்கள். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கியிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு என்பது சமூக பாதுகாப்பிற்கு எதிராக இருக்கிறது என்று கூறி, இது மட்டுமில்லாமல் பல்வேறு தீர்ப்புகள் அவர் இதுபோன்று வழங்கியிருக்கிறார். எனவே அவர் நீதிபதியாக நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று கூறி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறிதான் அவர் மீது இம்பீச்மெண்ட் நோட்டீஸை மக்களவையில் கொண்டு வருவதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த திமுக கட்சி எம்பிக்கள் முடிவு செய்தார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார்கள். சுமார் 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் 120 பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இங்கு சற்று முன்பு இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேரடியாக அவரது அலுவலகத்தில் சந்தித்து இந்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இம்பீச்மெண்ட் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஓம் பிர்லாவை சந்தித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற கனிமொழி, அதே போன்று மக்களவை குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருக்கின்ற சு. வெங்கடேசன், சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கௌரவ் கோகாய், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதே போன்று துரை வைகோ உள்ளிட்டோரும் உடன் இருந்திருக்கிறார்கள். சற்று முன்பு இந்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. அடுத்த கட்டமாக மக்களவை சபாநாயகர் இந்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை எவ்வாறு அணுகப் போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை மக்களவையில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா, அல்லது இதை நிராகரிக்க போகிறாரா, அல்லது இதை கிடப்பில் போட போகிறாரா என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டிய இருக்கிறது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்வது தொடர்பான அந்த தீர்மானம், இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் என்பது மக்களவையில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் 3வது நீதிபதியாக நீதிபதி சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மக்களவை சபாநாயகர் எந்த முறையில் அணுகப் போகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அவர் இதை ஏற்றுக்கொண்டு மக்களவையில் விவாதத்திற்கு விட வேண்டும் என்று முடிவு செய்தால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு விட வேண்டும், அல்லது அதை நிராகரிக்க போகிறாரா அல்லது கிடப்பில் போட போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.